இயக்குனர் கௌதம் மேனன் படம் தயாரிக்காமல் வாங்கிய 4,25,00,000 ரூபாய் முன்தொகையை 12% வட்டியுடன் தயாரிப்பு நிறுவனத்திற்கு திருப்பித் தர வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் என்கின்ற தயாரிப்பு நிறுவனம் கௌதம் மேனனுக்கு எதிராக ஒரு வழக்கை 2013 தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கு என்னவென்றால், ஒரு படம் தயாரிப்பதாக சொல்லி 4,25,00,000 ரூபாயை முன்தொகையாக கௌதம் மேனன் எங்கள் நிறுவனத்திடமிருந்து வாங்கி கொண்டார். ஆனால் எங்களுக்கு அந்த படத்தை தயாரித்து கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அதே நேரம் கௌதம் மேனன் தரப்பிலே 2012 வெளியான நீதானே என் பொன் வசந்தம் என்ற படத்திற்கான ஒப்பந்தம் தான் அது, அந்த படத்தை நான் எடுத்து கொடுத்து விட்டேன் என்று கௌதம் மேனன் சொல்லியிருந்தார். ஆனால் கௌதம் மேனன் தரப்பினுடைய வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி நிராகரித்து விட்டார். நீதானே என் பொன் வசந்தம் என்ற திரைப்படம் 2011 போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கின்றீர்கள். ஆனால் 2008 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 4,25,00,000 ரூபாயை அந்த தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து நீங்கள் வாங்கியிருக்கின்றீர்கள். வாங்கிய பணத்திற்கு எந்த படத்தையும் அவர்களுக்கு நீங்கள் தயாரித்து கொடுக்கவில்லை என்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை கௌதம் மேனன் நாடியிருந்த நிலையில் தற்போது அவருக்கு இந்த வழக்கில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. 4,25,00,000 ரூபாய் அந்த தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து கௌதம் மேனன் வாங்கியதையும், அதே நேரம் அவருக்கு அந்த படத்தை அவர் தயாரித்து கொடுக்காததையும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நீதிமன்றம் 12% வட்டியுடன் திருப்பி தருமாறு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. தற்பொழுது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திவாலா, வினோத் சந்திரன் அமர்வு கௌதம் மேனன் 2010 முதல் கணக்கிட்டு வட்டி செலவு, வழக்கு செலவு உள்ளிட்ட அனைத்தையும் கணக்கிட்டு 12 லட்சம் ரூபாயாக அவற்றை எல்லாம் திருப்பி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே கௌதம் மேனன் தரப்புக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த படத்தை அவர் எடுத்துக் கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. கௌதம் மேனன் சொல்லக்கூடிய வகையில் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திற்கான ஒப்பந்தம் வேறு, அவர் 4,25,00,000 ரூபாய் வாங்கியதற்கான ஒப்பந்தம் வேறு என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருந்ததை தற்பொழுது உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருக்கின்றது. கௌதம் மேனன் 2010 முதல் கணக்கிட்டு அதற்கான வட்டிகள் என்ன என்பதையெல்லாம் கணக்கிட்டு அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவினை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் கௌதம் மேனன் தொடர்ந்த அந்த வழக்கில் மீண்டும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. தயாரிப்பாளருக்கு 4,25,00,000 ரூபாயை வட்டியோடு திருப்பி தர வேண்டும், வட்டியோடு சேர்த்து வழக்கு செலவாக மொத்தம் 12 லட்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையினை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கௌதம் மேனனுக்கு எதிராக தற்போது பிறப்பித்துள்ளனர். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.